இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னெடுத்த அதிரடி தீர்மானம். பூச சிறைச்சாலையில் இருந்து வெலேசுதா உள்ளிட்ட 7 முக்கிய பாதாள உலக கும்பல் தலைவர்கள் வெளிசர புதிய சிறைச்சாலைக்கு இடமாற்றம். சட்டவிரோதமான முறையில் அலங்கார செடிகளை கடத்தி வந்த வியாபாரி கைது. புத்தளை பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. IPL தொடரில் களமிறங்க தயாராகும் மதீஷ பத்திரன. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை மின்சார கட்டண திருத்தங்களில் சேர்க்கப் போவதில்லை என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்காக ஏற்படும் நியாயமான செலவுகளை மட்டுமே மின்சார கட்டண திருத்தங்களின் போது கருத்தில் கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இந்த விடயத்தை ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. முந்தைய மின்சார கட்டண திருத்த தீர்மானத்தில் நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்படும் கூடுதல் செலவுகள் அல்லது பிற நியாயமற்ற செலவுகள் அங்கீகரிக்கப்படவில்லை. அத்துடன் எதிர்கால மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளில் இருந்தும் நிலக்கரி நெருக்கடி தொடர்பான மேலதிக செலவுகள் அல்லது ஏனைய நியாயமற்ற செலவுகளை நீக்குவதற்கு ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. பூச அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த வெலேசுதா உள்ளிட்ட 7 முக்கிய பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிசிறையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். குறித்த கைதிகள் இவ்வாறு இடமாற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு இடமாற்றப்பட்டவர்களில் வெலேசுதா, தெமட்டகுட சமிந்த, லொகுபெட்டி, மிதிகம ருவான், பெக்கோ சமன், ஆர்மி சம்பத் மற்றும் மன்னா ரமேஷ் ஆகிய பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் உள்ளடங்குகின்றனர். வெளிசர கடற்படை முகாம் வளாகத்தில் சகல நவீன தொழில்நுட்ப மற்றும் விசேட பாதுகாப்பு வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த புதிய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முதலாவது கைதிகள் குழு இவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் 7 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான அலங்கார செடிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த விமான பயணியொருவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வேயங்கொடை பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய வியாபாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவின் பெங்களூர் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர் கொண்டு வந்த பயண பொதிகளை சோதனையிட்ட போது அதற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 229 அலங்கார செடிகள் மீட்கப்பட்டுள்ளன. புத்தளை பகுதியில் மிகப்பெரிய ஹெரோயின் போதைப்பொருள் தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராகலை கோட்ட விஷ போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 84 கிராம் 50 மில்லிகிராம் ஹெரோயின், 2 கைத்தொலைபேசிகள் மற்றும் போதைப்பொருள் விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் தராசு என்பன மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் புத்தள பகுதியை சேர்ந்த 40 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்திரன தனது உடற்தகுதி பரிசோதனைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். அதன்படி இந்திய பிரீமியர் லீக் தொடரில் விளையாடும் நோக்கில் அவர் மிக விரைவில் இந்தியா புறப்பட உள்ளார். சமீபத்தில் நிறைவடைந்த 2020 உலக கிண்ண தொடரின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் குறுகிய காலம் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விலகியிருந்தார். தற்போது விளையாடுவதற்கு தேவையான உடற்தகுதியை அவர் எட்டியுள்ள நிலையில் தற்போது நடைபெற்று வரும் IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.